எங்கெல்லாம் நிலத்துல மண் அரிப்பு ஏற்படுதோ அங்கே கொண்டு போய் ஒரு 2 செடியோ 3 செடியோ போட்டிங்கனாக்கா அது வேர் வந்து நல்லா ஊடுருவி, அதாவது வந்து தேகம் பொலிவு பெறத்துலேருந்து, உடல் சூட்டை குறைக்கிறதுலேருந்து, உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுலேருந்து, வாசனையான ஒரு குடிநீராகவும் பயன்படுத்தலாம். 7 அடி உயரம் இருக்குது. அதாவது வந்து இதை வந்து நாம் வந்து பயிராக வியாபார ரீதியாக பயிர் செய்கிறோம். நாம் ஒவ்வொரு வைத்தியத்துக்கும் ஒவ்வொரு முறையில் பயன்படுத்துவாங்க. அதாவது ஒன்று இந்த கிழங்க ஒரு வைத்தியத்துக்கு பாலில் அவித்து இது பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பாடாத நாவும் பாடுமே, இனிமையான குரலுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னாக்கா, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போது போன பதிவில் நம்ம நாட்டுக்கோழியை பற்றி பார்த்தோம் ஐயா. அதுக்கு முன்னே வந்து மூலிகை தோட்டத்தை பற்றி பார்த்தோம். இங்கேயும் நம்முடைய விவசாய நிலத்தில் ஒரு சில மூலிகை செடிகளை வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க. இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ஐயா. ஐயா, இது வந்து வெட்டிவேர். அதாவது வந்து பொதுவாக மண் அரிப்பை தடுக்கக்கூடியது வெட்டிவேர். எங்கெல்லாம் நிலத்தில் மண் அரிப்பு ஏற்படுதோ அங்கே கொண்டு போய் ஒரு 2 செடியோ 3 செடியோ போட்டிங்கனாக்கா அது வேர் வந்து நல்லா ஊடுருவி, அதாவது வந்து மேல் பூமியினுடைய மேல் மட்டத்திலிருந்து 1 மீட்டர்லேருந்து 1.5 மீட்டர் உள்நோக்கி பாயக்கூடிய சக்தி இந்த வேருக்கு உண்டு. மணற்பாங்கான வியாபார ரீதியாக இதை நாம் பயிர் செய்யும்போது மணற்பாங்கான இடங்களாக பார்த்து இதை நாம் நடவு பண்ணோம்னா இதிலிருந்து ஒரு செடிக்கு குறைஞ்சது 2 கிலோவிலிருந்து 3 கிலோ அளவுக்கு வேர்களை பெற முடியும். ஆனால் இந்த வேர்களுடைய பயன்கள்னும் போது குளிர்ச்சியான தன்மையை உண்டாக்கக்கூடியது, இரத்தத்தில் இருக்கிற கெட்ட அணுக்களை வெளியேற்றி நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய சக்தி இந்த வேர்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் வெயில் காலங்களில் குடிநீர் அதாவது குடிநீர் குடங்கள்லையோ தவளையிலையோ இதனுடைய வேர்களை சுத்தப்படுத்தி போட்டு நம்ம நீர் அருந்தோனோம்னாக்கா உடம்பு வந்து புத்துணர்ச்சியை தரக்கூடியது, தேகம் பொலிவு பெறக்கூடியது. இதனுடைய தன்மையே வந்து குளிர்ச்சியாக, அதாவது எனக்கு சூட்டு உடம்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து குளிர்ச்சியான ஒரே வெப்பநிலையில் வச்சிருக்கக்கூடிய தன்மை இந்த வெட்டி வேருக்கு உண்டுங்க ஐயா. உடம்பு ஹீட்டாக இருக்குதுன்றாங்க, அவங்களுக்கு வந்து இது மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லா. ஆமாங்க ஐயா. அதே நேரத்தில் கிராமப்புறங்களில் அந்த காலத்தில் இந்த தேங்காய் எண்ணெய் பாட்டில் இந்த வெட்டி வேறு இன்னும் இதுலாம் போட்டிருப்பாங்க. சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. ஏதோ ஒரு சில நரிக்குறவர்கள் இப்போவும் விற்பனை பண்ணுறாங்க. ஆனால் அது முன்ன மாதிரி இல்லை. வெட்டி வேறுனா சந்தேகம்தான். ஆமாம். அப்போது வந்து தலைக்கு வந்து எண்ணெய் குளியலில் இது போட்டதுனால உடம்பு குளிர்ச்சியான நிலைமையில் நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. எண்ணெய் ரூபத்திலேயோ அந்த ஏதோ ஒரு ரூபத்தில் இதனுடைய சக்தி வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அளிக்க வல்லது. சரிங்க ஐயா, இது வந்து எலுமிச்சை புல், அதாவது லெமன் டீன்னு சொல்லுவாங்க. எலுமிச்சை புல், வாசனை புல், இந்த மாதிரி பல இதிலேருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க. நாம் வந்து கிராமப்புறங்களில் இதனுடைய உடந்ததோ பச்சையோ எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சுடு தண்ணி காய வச்சு அதில் இந்த இதுகளை எப்படி சும்மா ஒன்று மாதிரிமா அப்படி கசக்கி போட்டு அதை அந்த கொதி நிலை அடைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் பால் சேர்த்துக்கிறோமோ இல்லை நாம்ளே வெறும் டிகாஷன்லேயோ நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போட்டு குடித்தா உடம்புக்கு இந்த வெட்டி வேறுனுடைய அதனுடைய சமநிலையாக இதில் தேகம் பொலிவு பெறத்துலேருந்து, உடல் சூட்டை குறைக்கிறதுலேருந்து, உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுலேருந்து, வாசனையான ஒரு குடிநீராகவும் பயன்படுத்தலாம். அந்த மாதிரியான வகையான புல் எலுமிச்சை புல். லெமன் டீ தயாரிக்கிறாங்கன்றாங்களா, அந்த மாதிரி இது நல்ல உடம்புக்கு புத்துணர்வை தரக்கூடியதுங்க ஐயா. ஐயா, இது வந்து நன்னாரி. கிராமப்புறங்களில் எல்லா ஊர்கள்லேயும் இது வளரக்கூடிய தன்மை. இப்போ வந்து நாம் வந்து வியாபார நோக்கில் இதை வளர்க்குறோம். இப்போ கிராமப்புறங்களில் நிலத்தில் காடுகளில் எல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஐட்டெல்லாம் வராது. காரணம் என்னென்னா ஆடு மாடு மேய்ச்சல் இந்த மாதிரி போகிறதுனால அதுங்க இதுவாகிடுது. ஆனால் இது வந்து பாருங்கள் 7 அடி உயரம் இருக்குது. அதாவது வந்து இதை வந்து நாம் வந்து பயிராக வியாபார ரீதியாக பயிர் செய்கிறோம். நாம்
அப்படின்னும் போது 7 அடி உயரம் இது வளர்ந்துருக்கு. ஆனால் இதனுடைய வயசுன்னும் போது ஒரு 2.5 வருடங்கள் ஆனாக்கா பனங்கிழங்கு எப்படி இருக்குது அதேமாரி ஒரு பேனான்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பேனா மாதிரி அந்த அளவுக்கு திக்னஸில் கிழங்குகள் இதிலேருந்து வரும். இதோட அடிப்பாகத்தில் சொல்கிறீங்களா ஐயா? அடிபாகத்தில் கிழங்குகள் உற்பத்தி ஆகும். அந்த கிழங்குகள் வந்து ஒரு செடிக்கு குறைஞ்சபட்சம் 1 கிலோவிலேருந்து 1.5 கிலோ கூட இந்த கிழங்கு கிடைக்குங்க ஐயா. அந்த கிழங்குனுடைய விலை 1 கிலோ வந்து 2000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. அது வந்து கிழங்கு வாசனை எண்ணெய் தயார்படுத்துறதுலேருந்து சர்பத்து வகைகள்லேருந்து குடிநீர்கள்லேருந்து எல்லா மூலப்பொருட்களையும் அந்த கிழங்கை பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய கொடிகளையும் நன்னாரி சர்பத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அத்தனையும். ஆனால் 2.5 வருடங்கள் ஆனால் தான் இது கிழங்கு விடும். 2.5 வருஷம் காப்பாற்றணும்னாக்கா ஒரு செடிக்கு ஒரு 3000 ரூபாய் 3000 ரூபாய் கிடைக்க வாய்ப்பு உண்டுங்க ஐயா. நன்னாரி. சரிங்க, அடுத்து பார்க்கலாம் ஐயா. இது பேர் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லுவாங்க, சதாவாரி கிழங்குன்னு சொல்லுவாங்க, நிலவாரி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள், அதாவது பெண்கள்னால் சின்ன குழந்தையிலேருந்து வயசான பெண்கள் வரைக்கும் புற்றுநோய்கள்லேருந்து மார்பக புற்றுநோய்கள், மாதவிடாய் பிரச்சனை, வெள்ளைப்படுதல் பிரச்சனை, இந்த மாதிரி அந்தரங்கமான பிரச்சனை, இதுக்கு எல்லாமே இதனுடைய கிழங்குகள் மருத்துவமாக பயன்படுத்துங்க ஐயா. ஒவ்வொரு வைத்தியத்துக்கும் ஒவ்வொரு முறையில் பயன்படுத்துவாங்க. அதாவது ஒன்று இந்த கிழங்கை ஒரு வைத்தியத்துக்கு பாலில் அவித்து இது பண்ணுவாங்க, ஒன்று சுண்ணாம்பு தண்ணியில் வேக வச்சு இது பண்ணுவாங்க, ஒன்று உப்பு தண்ணியில் கழுவி வேக வச்சு இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விதமாகவும் பெண்களுக்கு உண்டான பிறப்புறுப்பிலிருந்து மற்ற அந்தரங்க நோய்கள்லேருந்து எல்லாத்துக்குமே இதனுடைய கிழங்குகள் நல்ல தீர்வாக அமையுதுங்க ஐயா. இதனுடைய பேர் சதாவாரி கிழங்கு, நிலவாரி கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு. இந்த செடிக்கு அடியிலும் நமக்கு கிழங்கு வரும். கிழங்கு இதுவும் செடி கிழங்கு, இதுவும் பனங்கிழங்கு மாதிரியே தாங்க ஐயா. சரிங்க ஐயா. இந்த மூலிகையின் பெயர் வந்து ஆடாதோடை. இதுக்கு வந்து பாடாத நாவும் பாடுமே, இனிமையான குரலுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னாக்கா இதனுடைய இந்த மூலிகையினுடைய சக்தி தொண்டையினுடைய குரல் வளத்தை பேணி பாதுகாக்கும். ஒரு பாடகர் இருக்கிறாருனாக்கா 2 நாளைக்கு பாடினார்னா அவர் உணவு வகையில் ஏதோ மாற்றங்கள் வந்துச்சுன்னா கரகரப்பு வந்துடும். அந்த மாதிரியான காலகட்டங்களில் இது வந்து ஆடாதோடை வந்து இப்போ கடைகளில் மாத்திரை வடிவில் கிடைக்குது, பவுடர் வடிவில் கிடைக்குது, சூரண வடிவில் கிடைக்குது. யாருக்கு என்ன முறையில் வேணுமோ அந்த மாதிரி இதனுடைய மூலிகையினுடைய பவுடர்களையோ மாத்திரைகளையோ கஷாயமாகவோ சாப்பிட்டாங்கனாக்கா குரல் பிசுறு இல்லாமல், இந்த கரகரப்பு குரல் இல்லாமல் தெளிவான நல்ல மென்மையான குரல். அதுக்கு தான் வந்து பாடாத நாவும் பாடுமே. நம்ம பாடினா வேணடா என்ன ஆம்பளை குரலில் பாடுறான் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இல்லாமல் மென்மையான குரலுக்கு சொந்தக்காரனும் சொல்லலாம், இனிமையான குரலுக்கு சொந்தக்காரன் சொல்லலாம். அப்பேற்பட்ட சிறந்த மூலிகை ஆடாதோடை. அதாவது வந்து பொதுவாக வந்து இந்த இயற்கை விவசாயத்தில் இந்த பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம் இந்த மாதிரிலாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான இலை கஷாயங்கள் தயாரிக்கும்போது இதனுடைய இலைகள்லாம் முக்கிய பங்காக வகிக்குது. பூச்சி விரட்டின்னு சொல்லுவோம். அதாவது பூச்சி மருந்து, இந்த பூச்சி கொல்லின்றது வேறு, பூச்சி விரட்டின்றது வேறு. பூச்சி கொல்லி மருந்துன்னா அந்த மருந்து நாம் இது பண்ணால் அந்த பூச்சிகளை கொன்னுடும். ஆனால் பூச்சி விரட்டின்னும் போது அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு விரட்டக்கூடிய இதுக்கு தான் வந்து பூச்சி விரட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பூச்சி விரட்டிலாம் தயார் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு விவசாயிக்கு நல்ல மூலிகையாக உதவுதுங்க. பேர் ஆடாதோடை. ஐயா, இப்போது நம்மளோட தோட்டத்தில் வந்து இடையில வந்து பார்த்திங்கன்னா தாமரை குளம் மாதிரி இருக்குது, ஆனால் இதில் மீன்கள் விட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. இதில் என்னென்ன மீன்கள் விட்டு இருக்கீங்க ஐயா? இல்லை இது மீன்களுக்கும் தாண்டி இப்போ தோட்டத்துக்கு எந்த முறையில் உங்களுக்கு பயன்படுது ஐயா? ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைன்னா அந்த பண்ணைக்கு ஒரு பண்ணை குட்டை, இல்லை கசிவு நீர் குட்டை, இல்லை நீர்த்தேக்க தொட்டி இன்னும் சொல்லுவாங்க. நீர்த்தேக்க தொட்டினா நம்ம மேல் நோக்கி செலவு பண்ணி வேணும். ஆனால் இது வந்து
என்னுடைய நிலப்பகுதி வந்து வறட்சியான நிலப்பகுதி, அதே நேரத்தில் வந்து தண்ணி வசதி இல்லாத பகுதி. மழைக்காலங்களில் தேங்குகிற நீர்களை மொத்தமாக கட்டமைப்பு ஏற்படுத்தி இதில் வந்து தேங்குகிற மாதிரி வடிவமைப்பு பண்ணியிருக்கிறேன். அதே நேரத்தில் இதை மீனும் வளர்த்துக்கிறேன். நீர் பற்றாக்குறை, வெயில் காலங்களில் நீர் பற்றாக்குறையின் போது தேக்கின நீரை மின் மோட்டர் மூலிமா வெளியேற்றி செடிகளுக்கு பாய வைக்கிறேன். அதாவது வந்து பண்ணை குட்டையாகவும் உபயோகப்படுது, நீர்த்தேக்க தொட்டியாகவும் உபயோகப்படுத்துது, மீன் வளர்ப்புக்கும் பயன்படுத்துது. அதே நேரத்தில் இது பாருங்கள், இது நல்ல வெயில் காலம், இந்த பக்கமும் கோழி பண்ணை, இந்த பக்கமும் கோழி பண்ணை. அப்படின் போது நடுப்புற நீர்த்தேக்க தொட்டி தான் குளிர்ந்த சூழ்நிலையில் இந்த பக்கம் காற்றடிக்கும் போது இந்த கோழி பண்ணைக்கு, இந்த பக்கம் காற்றடிக்கும் போது இந்த பக்கம் கோழி பண்ணைக்கு குளிர்ந்த சீதோஷ நிலை மாதிரி வெயில் நாட்கள்லையும் அந்த குளிர்ச்சியை உண்டாக்கி கோழியினுடைய வருமானத்தை ஈட்டுறதுக்கு இதுவும் ஒரு மூலதனம் மாதிரியாகவும் அமையுது. ஒரு நீர் பற்றாக்குறைத்த அதே நேரத்தில் இதனுடைய கீழ்ப்பகுதியில் தான் 2 போர்வெல்லும் இருக்குது. இதில் இருந்து நீர்கள் சேகரித்து அதாவது ஜெலிச்சு அந்த போர்வெல்லுக்கும் உபயோகமாகுது. அந்த மாதிரி உபயோகத்துக்காக நிலத்தினுடைய மையப்பகுதியும் பள்ளமான பகுதியாகவும் தேர்ந்தெடுத்து இந்த பண்ணைக்குட்டையை அமைச்சிருக்கிறேன். ஐயா, இந்த ஒருங்கிணைந்த பண்ணையில் ஒரு 1500 பழச்செடிகள் இருக்குது. இது ஆரஞ்சு, பின்னாடி நாவல், சப்போட்டா, சாத்துக்குடி, கொய்யா, மா, தென்னை, இது போன்ற பழச்செடிகள் வளர்த்துக்கிட்டு வரேன். அதே நேரத்தில் மூலிகை தோட்டத்தில் ஒரு 300 வகையான மூலிகைகள் இருக்குது. அதை வந்து நான் நாற்றுக்களாக உற்பத்தி பண்ணி விற்பனை வாய்ப்புக்கு தயார் நிலையில் இருக்குது. எப்போ வேணுமானாலும் என்னுடைய தொலைபேசியை தொடர்பு கொண்டு நேரடியாக என் பண்ணைக்கு வந்தாக்கா மூலிகை செடிகளை பெற்றுக்கொண்டு போகலாம். அதாவது வந்து குறைஞ்சபட்ச விலை, ஒரு மூலிகை செடியினுடைய விலை 30 ரூபா. இந்த உயர்தரமான மூலிகைகள், அதாவது வந்து மூலிகைகளில் பலவிதம், அரிய வகை மூலிகைன்னு ஒன்று இருக்குது, அபூர்வ வகை மூலிகைன்னு ஒன்று இருக்குது, காண கிடைக்காத மூலிகைகள்னு இருக்குது. அதாவது காண கிடைக்காதுன்னா கொல்லிமலை, சதுரகிரி மலை, ஜவ்வாது மலை, அங்கிருந்து கொண்டு வர்ற மூலிகை செடிகளை இங்கே வந்து நாம் உற்பத்தி பண்ணும்போது உற்பத்தி ஆக மாட்டேங்குது. இருந்தாலும் அங்கேருந்து கொண்டுக்குன்னு வந்து அந்த சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி நாம் அதை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரியான செடிகள் வந்து கொஞ்சம் கூடுதலான விலை இருக்கும். இந்த மாதிரி என்னுடைய பண்ணைக்கு வாங்க, மூலிகை செடிகள் 300 வகையான மூலிகைகள் இருக்குது. என்கிட்ட இல்லாத மூலிகை செடிகள் உங்களுக்கு வேணும்னா கூட நான் வந்து வேறு மூலிகை பண்ணைகளில் இருந்தும் இல்லை கொல்லிமலை, சதுரகிரி மலை, இந்த மாதிரியான இடத்துங்களிலிருந்து வர வச்சு கொடுக்க என்னால் முடியும். கொடுக்கன்ற ஒரு நம்பிக்கையில் சொல்கிறேன். என்னுடைய தொலைபேசி எண் 94 423 11 505. நன்றி.